ஹை டே முன்னிச்சுனா அவங்க பண்ணி. ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளட் அண்ட் ஸ்வீட் சால்ட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறது முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஹெட்செட் மஸ்டா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணி கேட்க முடியும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் எதில் கட் பண்ணியிருப்பேனாக்கா ஜிம்மன் வந்து வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கியிருப்பா. ஸோ அதெல்லாம் தான் கட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? ஸோ ஜிம்மன் நல்லா தூங்கிட்டுருக்கான். ரொம்ப டீப் ஸ்லீப். அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த இடமே. பட் அந்த அமைதிக்கும் வந்து பொறுக்கலையாட்டுக்கு அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு கனவு வேறு வந்துருச்சு. ஸோ ஒரு கரெக்டாக ஒரு 12:15 போல் டைமு. அந்நேரத்துக்கு அவன் ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணிகிட்ருக்கான். வேணாம் வேணாம் விட்டுருங்க, வேணாம் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், அம்மா அம்மா, அப்பா 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 அப்பா, வலிக்குது 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 வலிக்குது, வேணாம் 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 ப்ளீஸ் வேணாம், விட்டுருங்க 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 என்ன விட்டுருங்க, வலிக்குது 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 அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்ருக்கான். ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறான். ஸோ இப்படி அழுதுகிட்டே இருக்க சொல்ல திடீர்னு அவனுக்கு ஒரு சவுண்ட், ரொம்ப ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டை கேட்கவும் அவன் வந்து டக்குன்னு கண்ணை முழிச்சிக்கிறான். ஏதோ கத்துற மாதிரி சவுண்டு. ஸோ கண்ணை முழிச்சு என்னன்ட்டு இப்படி பார்க்குறான். ஸோ டைம் பார்த்தாக்கா கரெக்டாக ஒரு 12:15. அவன் வந்து 12:15 டைமா, என்ன சவுண்டு அப்படின்ட்டு எழுந்து போய் அந்த ஜன்னலை பார்க்குறேன். ஸோ அந்த ஜன்னல் ஓப்பனில் இருக்குது. காற்று ஹெவியாக அடிக்குது. ஸோ அவன் அந்த ஜன்னல்கிட்ட போய் நின்று பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு வைப் கிடைக்குது அந்த இடத்துல. அவன் அதையே நின்று மெஸ்மரைஸ் ஆகி அந்த சன்னையே சாரிடா மூணையே பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி வச்ச கண்ணை வாங்காமல் மூணையே பேன்னு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அந்த மூணில் என்ன தெரியுதுன்னு தெரில. பட் அவன் நின்று அந்த மூணு கூட பேசிகிட்ருக்கான். இல்லை நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் ஏன் வரணும், நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்ட்டு அவனே நின்று பேன்னு பேசிகிட்ருக்கான். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஸ்பெட்ஸ்லாம் போட்டு நல்லா சோடா புட்டி மாதிரி இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு அத்தராத்தில் தூக்கம் போயிடுச்சாட்டுக்கு இவன் இந்த ஜன்னல் சைடு நிற்கவும் அவனும் ஜன்னல் சைடு வந்து நிற்கிறான். அவன் அந்த பக்கம் நின்றுட்டு என் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னே எனக்கு தெரில, எந்த பக்கம் போனாலும் செருப்படியாக இருக்குது சே அப்படின்ட்டு அவன் நின்று புலம்பிகிட்டு இருக்கான். படிக்கணும்னு ஸ்பெட்ஸ் போடுறவங்களும் நல்லா படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது என் விஷயத்தில் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அவனே அவன் பாட்டுக்கு புலம்பிகிட்ருக்கான். அப்போது அவனுக்கு ஸ்க்ரீம் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்ட்டு அப்படி எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா ஜிம்முன்னு அந்த ஜன்னலாக நின்றுட்டு, முடியாது, நான் வரமாட்டேன், நான் ஏன் வரணும், நான் வரமாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, யாரை பார்த்து இவன் வரமாட்டேங்கிறான், எவன் கூப்பிட்றான் அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்த்தாக்கா மூணு தான் தெரியுது அவனுக்கு ஆப்போசிட்டில். அப்படின்ட்டு அவனையும் பார்க்குறான், மூணையும் பார்க்குறான், ஜிமினையும் பார்க்குறான், மூணையும் பார்க்குறான். புரியல, மூணு கிட்ட பேசிகிட்டு இருக்கானோ அப்படின்ட்டு. அங்கே என்ன தெரியுதுன்ட்டு அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஊற்று ஊற்று பார்த்துட்ருக்கான். இவனுக்கு ஒன்றும் தெரிலையாட்டுக்கு வேற, எனக்கு ஒன்றும் தெரிலையே அப்படின்ற மாதிரி அவன் ஊற்று 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 வேற பார்த்துட்ருக்கான். ரைட்ரா, காலங்கத்தால் காமெடி பண்ணுறீங்க, 12 மணிக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இவனா 12 மணின்றது அர்த்தராத்திரில, என்ன அறிவு பாரு எனக்கு அப்படின்ட்டு இதுதான் சொல்கிறது படிக்கணும்டா குமாருன்ட்டு அப்படின்ட்டு இவன் போய் மறுபடியும் படுத்துடுறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மன் ரொம்ப ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன நடக்குது அவனுக்கே தெரியல. ஒரு கரெக்டாக ஒரு 1 o'clock போல் டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. மயக்க போட்டு விழுந்துடுறான். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டு முடியுது. மார்னிங் வேக்கப் ஆனால் தரையில் இருக்கான், அதுவும் வந்து ஜன்னலாண்ட இருக்கான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவனுக்கு தூக்கத்துலேருந்து எழுந்து ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு எட்டி பார்த்த வரையும் தான் வந்து அவனுக்கு ஞாபகத்தில் இருக்குது. வேறு எதுவுமே அவன் ஞாபகத்துக்கு இல்லை. அவன் என்ன நடந்துச்சுட்டு ரொம்ப திங்க் பண்ணி பார்க்குறான். அது வரையும் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், எழுந்து ரெடியாகி ஸோ ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கிளம்புறான். பட் அவனுக்கு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் எதுவும் சூட் ஆகிற மாதிரியே தெரியல. பட் அவன் என்ன பண்ணுறான், ஒயிட் அண்ட் ஒயிட்டு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட்டு வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரான்.
அதுவும் அவனுக்கு எதுவும் சூட் ஆகாத மாதிரி தெரியுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே வரான். இது என்னடா எனக்கு வந்து சோதனை, சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவன் வந்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே கிளம்பிடுறான். அவன் ஸ்ட்ரைட்டாக டயாங்கோட வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு பார்த்தாக்கா டயாங் சரியாக உட்காந்துருக்கான் கோவத்தில். பிகாஸ் நேற்று தள்ளி விட்டுட்டு போயிட்டுருப்பான், அந்த கோவத்தில் உட்காந்துருக்கான். வரட்டும், இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் நேற்று என்னை தள்ளி விட்டுட்டு போயிருப்பான்ல, வரட்டும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உருன்னு உட்காந்துருக்கான். ஸோ அப்போது கரெக்டாக சிமன் கமன் அப்படின்னு சொல்ல அல்லவா அப்படின்ட்டு உள்ளே போகிறான். ஸோ அப்படி போகவும் அந்த இடத்துல டயாங் உட்காந்துருக்கான்ல, அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் நின்றுட்டு சார் கிளம்பலாமா சார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்ல, முடியாது, நான் வரமாட்டேன். நான் என்னத்துக்கு உன் கூட வரணும்? என்னை தள்ளி விட்டு கூடலாம் நான் வரணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஓகே, டூ யூ ஒர்க், நீ உன் வேலையை மட்டும் பாரு, போ, நீ கிளம்பு. நான் உன் கூட வரணும்னு அவசியம் இல்லைன்னா தனியாக கூட வருவேன், புரியுதா? ஆனால் உன் கூட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்கான். பட் ஜிம்மன், பாஸ் சாரி பாஸ், அது அது எனக்கு ஒரு பேட் ட்ரீம் வந்துருச்சு பாஸ். டேய் இந்த பாரு, அழகா நல்லா பால் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு புட்டி எடுத்து வாயில் வச்சுட்டு போயிடாத, புரியுதா? உருட்டலாம்டா, ஓரளவு தான் எல்லாமே, அப்படியே இருக்குன்னுலாம் உருட்டக்கூடாது, புரியுதா? வாய் இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை பார்த்து டயாங் முறைச்சிட்டே பேசுகிறான். அப்போது சிம்மன், ஐயோ பாஸ் சத்தியமாக சொல்கிறேன் பாஸ், எனக்கு ஒரு கெட்ட ட்ரீம், நானும் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணேன் பாஸ் அப்படின்னு சொல்ல, எது? இல்லை புல்ல எது எது? ஐயோ வளரிட்டேனே. இல்லை பாஸ், அந்த கிஸ்ஸு அது நான் தள்ளி விடணுன்னு பார்த்தேன், பட் ஒரு கட்டத்தில் என்னால் முடியல. ஸோ நான் அப்படியே சைலண்ட்டாக நின்ட்டேன். பட் அந்த சைலண்ட்லேயும் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு பாஸ். என்ன வந்துச்சு கனவுல? அது வந்து பாஸ், என்ன வந்துச்சு கனவுல அது அப்படின்ட்டு அவன் அது ஒன்ஸ் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்க்கவே அவனுக்கு வேர்த்தெல்லாம் விட்டுருது. வேர்த்து விட்டு அந்த ஒயிட் ஷர்ட் நனைஞ்சு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ அந்த லெவலுக்கு அவனுக்கு வேர்த்து விட்டுருது. டேய் என்ன கனவுன்னு தானடா கேட்டேன், அதுக்கு ஏன்டா இவ்வளோ வேர்த்து விட்றா? அடடா நல்லா தெரியுது. அது என்ன டைப் ஆஃப் மேங்கோன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து ஜிம்மினோட செஸ்ட்டை தான் பாயிண்ட் பண்ணி கேட்குறான். அதுக்கு ஜிம்மனு பாஸ் அப்படின்ட்டு கையிலே ஒரு அடி அடிக்கிறான். அப்போது அவுச், சரி நான் கனவு சொல்லு, டைம் ஆகுது, நீ சொன்னால் தான் நான் கிளம்புவேன், இல்லை நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அச்சோ பாஸ் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அது மறுபடியும் நினச்சி பார்க்குறான். அவனுக்கு இன்னும் ஷிவர் ஆகுது. இந்த நேரத்தில் ஷிவர் ஆகி ஒரு கையெல்லாம் வேறு படப்படன்னு ஆயிடுது அவனுக்கு. அது அவனுக்கு வந்து அந்த கண்ணு தான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அவன் கண்ணு முன்னாடி தெரிகிற விஷயம். ரெண்டாவது அந்த நெயில்ஸ், அவன் அந்த நெயில்ஸை பார்த்துருப்பான்ல, ஸோ அவனை பேக்கப் பண்ண நெயில்ஸ், அந்த ஹேண்டு, ஸோ இதெல்லாம் வந்து அவனுக்கு அதை பார்க்கவுமே அவன் கை கால்லாம் விடன்ட்டு வருது. அப்படியே கால்லாம் சும்மாவே வந்து ஆட செய்யுது. இதை பார்க்குற டயாங்க்கு, டேய் ஒரு வேளை மைக்கேல் ஜாக்சனுக்கு ட்ரை பண்ணுவானோ, ஏன் இந்த ஆட்டம் ஆடுறான் நின்றுக்கிட்டே? ஜெமன் அப்படின்னு சொல்ல, பாஸ் இல்லை என்ன பண்ணுற, எனக்கு புரியல, நின்றுட்டே டான்ஸ் ஆடிட்டுருக்க, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்ல, பாஸ் அதை பற்றி கேட்காதீங்க பாஸ், இப்போ போகலாமே, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டுடே ஷெடியூல்ஸ்லாம் சொல்ல எனக்கு அப்படின்னு சொல்ல, ஸோ ஜிம்மன் வந்து பாஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு கொலாபரேட் அவ்வளோதான் பாஸ், அப்புறம் ஃபைல்ஸ் எப்பவும் போல் நார்மலாக ஃபைல்ஸை மட்டும் சைன் பண்ண வேண்டியது இருக்குது பாஸ், அப்புறம் நம்ம கம்பெனி மீட்டிங் இருக்குது பாஸ் ஸ்டாஃப்ஸ்குள்ளே, அவ்வளோதான் பாஸ் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ அவ்வளோதானா, அப்போ இன்றைக்கி நைட் நான் ஃப்ரீயா, ஏன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, ஃப்ரீ தான் பாஸ், ஷியோர் ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான் பாஸ், ஓகே. நான் கடைசி நிமிஷத்தில் வேலைன்னு ஏதாவது வந்து சொன்னேன்னு வச்சுக்கோ ஜிம்மன், சத்தியமாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் பாஸ், அப்படி இருந்தாக்கா நான் வந்து அதை நெக்ஸ்ட் டேக்கு போஸ்ட்மான் பண்ணி வச்சிடறேன் பாஸ். குட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் டயாங்கும் வந்து அப்படி பேசிக்கிட்டே வந்து
காருக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த காரு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவங்க கம்பெனியில் தான் நிப்பாட்டுறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அந்த கம்பெனிக்கு வெளியே நிற்க சொல்ல அவ்வளோ அவ்வளோ இதுவாக இருக்குது. ஜிம்மினுக்கு அந்த கம்பெனிக்குள்ளே ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கம்பெனிக்கு எப்படி வந்தானோ அந்த ஃபீல் தான் அவனுக்கு. எப்போவுமே அவனுக்கு வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப பிளெஸ்ஸான ஃபீல். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஒர்க் இன்டர்வியூக்காக வரும்போதும் ரொம்ப பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ அதே மாதிரி அவனுக்கு எவ்வளோ பயமாக இருந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த கம்பெனி வாசலாண்ட நிற்கும்போது மட்டும் அவ்வளோ ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து அவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீல் அவனுக்கு கொடுக்கும். ஸோ அவன் ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு, அதாவது இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பேனிக்காக வேர்த்து விறுவிறுத்து இருந்தவன் அப்படியே ரொம்ப கேஷுவலாக அழகாக ஹம்பிளாக ரொம்ப க்யூட்டாக வந்து சிரிச்சுட்டே வந்து அவனோட அந்த மூச்சி ஸ்மைலை அவ்வளோ அழகாக போட்டுகிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ இதை நம்ம டயாங்க வந்து திரும்பி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்ட்டு அவனும் ஒரு க்யூட்டான கம்மி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே அவங்க வந்து லிஃப்ட்டில் போய் நிற்கிறாங்க. ஸோ லிஃப்ட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க. டயாங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நான் வர லிஃப்ட்டில் எவ்வளோ கூட்டம். சிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாக பார்க்குறான். அப்போது சிமன், ஹே பாஸ் வராங்க, நவர் வெளியே போங்க, பாஸ் போயிட்ட பிறகு நீங்கள் வாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக ஹம்பிளாக சொல்கிறான். ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்ட்டு ஒரு மாதிரி போ பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு. அப்போது எல்லோரும் வந்து ஓகே ஓகே ஜிமின் சாரி பாஸ்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்போது டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு நின்றுக்கிறான். ஜிமின் உள்ளவா, ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வந்துடுறான். பிகாஸ் எப்பவுமே ஜிமினும் டயாங்கும் மட்டும்தான் அந்த லெஃப்ட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றபடி வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் டயாங் நினைப்பான். ஸோ ஜிமினுக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கூடயும் போகணும், எல்லாருக்கூடயும் வரணும். தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவனுக்கு. ரொம்ப சஃபகேட்டடாக இருக்கும் தனியாக போகிறதுக்கு. ஸோ யாராவது நம்ம கூட ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றக்காகவே சரி ஓகே தனியாக போகிறதுக்கு நம்ம டயாங் சார் கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி டயாங் கூட அவனும் ஓகே சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவனோட ஃப்ளோருக்கு தான் போகிறான். ஸோ அங்கே அவ்வளோ நேரம் எல்லோரும் காசிப் பேசிகிட்ருப்பாங்க. பட் டயாங்கோட அந்த ஒரு ஃபுட் ஸ்டெப்பை கேட்கவும் அவ்வளோ சைலண்ட். பின்னாடி ஜிமன் ரொம்ப க்யூட் அண்ட் ஹம்பிளாக எப்பவும் போல் வர மாதிரியே அவ்வளோ அழகாக வரான். டயாங் எப்பயும் போல் ரொம்ப ரூடாகவே வரான். ஸோ இப்படியே வந்துட்டு அவன் கேபின்குள்ளே போயிடுறான். ஸோ ஜிமன் வந்து அவன் ஒர்க் பார்க்க போயிடுறான். அவனோட கேபினுக்கு அவன் போயிடுறான். அவனோட சீட்டுக்கு அவன் போயிடுறான். ஸோ டயாங் வந்து அவனோட கேபின் போயிடுறான். அங்கே போயிட்டு அவன் ஒர்க்லாம் பார்த்துட்டு ஸோ ஜிம்மின் கால் பண்ணி வர சொல்லி அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து சைன் பண்ணிவிட்டு ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. அந்த டே ரொட்டீன் வந்து அப்படியே தான் போயிட்டே இருக்குது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் டயாங் வந்து எங்கேயோ கிளம்பிட்டுருக்கான் அவசரமாக. ஸோ அப்போது கரெக்டாக ஜிம்மன் பாஸ் 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 அப்படின்னு சொல்ல, என்ன ஜிம்மன் பாஸ் ஒரு மீட்டிங் ஜிம்மன் அப்படின்னு சொல்ல, சாரி பாஸ் இது கொஞ்சம் முக்கியமான போர்ட் மீட்டிங் பாஸ், இது வந்து இப்போ விட்டிங்கன்னா இதோட உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்கவே கிடைக்காது பாஸ், இது வந்து நம்மள மாதிரி இருக்க ஆப்போசிட் டீம் பாஸ், ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஓகே ஸோ எவ்வளோ மணி நேரம் எங்கே நடக்குது, இந்த பப்பில் நடக்குது பாஸ், ஓகே வேறு வேறு அவ்வளோதான் பாஸ் இந்த பப்பில் நடக்குது, வேறு எந்த டீட்டெயிலும் தெரில பாஸ் எனக்கு, சரி ஓகே யார் வரா, அது வந்து யாரோ ஜேகேவாம் பாஸ், ஸோ அவங்க வராங்களாம், ஜேகே ஊரில் யார் ஜேகே தெரில பாஸ், யாரும் ஜேகேவாம் வராங்களாம், அவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓவாம், ஸோ அவர் வராராம் பாஸ் அப்படின்னு சொல்ல, ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டயாங்க வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறான். இப்போ ஜிம்மன் ஓகே பாஸ் நான் கிளம்புறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, எங்கே ஓடுற, நீ தானே இந்த மீட்டிங்க்கு ஓகே சொன்னாலும் வா கூட வா வந்து கூத்தடிச்சிட்டு போ வா வா அப்படின்னு சொல்ல, பாஸ் பாஸ் நான் வரல பாஸ், எனக்கு பப்புக்கெலாம் ஆகாது பாஸ், ப்ளீஸ் பாஸ் நான் வரல, ஜிம்மன் ஐம் நாட் யுவர் பாஸ், இப்போ கூப்பிட்றது உன் டயாங் அப்படின்னு சொல்ல, டயாங்கா பாஸ், ஜிம்மன் ஓகே டயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனும் கிளம்ப ஸ்டார்ட் ஆகுறான். அவன் போயிட்டு அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு
ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓகே இது வந்து மீட்டிங் ரொம்ப நீட் ப்ரெசன்டேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரெடியாக நின்றுட்டுருக்கான். ஸோ கரெக்டாக டயாங் அவன் போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அவன் கோட்லாம் சரி பண்ணிட்டு ஹேர் மர்சியாக இருக்கும். அதில் ரொம்ப அழகா வந்து ஹேரை வச்சு செட் பண்ணிவிட்டு ரொம்ப க்யூட்டாக வரான். ஒரு மாதிரி பார்க்க ஒரு நல்ல கெத்தான சீவோவாவும் ஒன் சைடாக பார்க்க ரொம்ப க்யூட்டான பாய் மாதிரியும் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கான். பட் ஜிமின் அப்படி இல்லை. ரொம்ப க்யூட்டாக இருக்கான். பட் அவனை பார்க்க வந்து ஒரு மாதிரி சின்ன பையன் அப்படின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு இருக்கான். பட் டயாங் அப்படி இல்லை. டயாங் வந்து ரொம்ப பெரிய பையன் மாதிரியும் லைக் அவன் லுக் பார்க்கவே ஒரு மாதிரி மாஃபியா லுக் மாதிரி இருக்குது. பட் அவன் ஒரு பிஸ்னஸ் மேன். அவன் லுக் பார்க்க தான் மாஃபியா லுக் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சைட் ஆஃப் வே பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான் ரொம்ப க்யூட்டாக. ஆனால் ஒரு சைடு பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காகவும் வேற மாதிரி இருக்கான். ஸோ ஓகேவாடா. அப்படியே வந்து இவங்க அந்த பப்க்கு போகிறாங்க. ஸோ அந்த பப்பு ரொம்ப அதாவது ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா சைடில் இருக்கிற பப்பு. மோஸ்ட்லி ரொம்ப ரிச்சர்ட் அண்டு மாஃபியா இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் அந்த மாதிரி பப்பை வந்து சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த மாதிரி பப்பு வந்து அதாவது இந்த சீக்ரெட் பேஸ் பப் மாதிரி அது. ஸோ அந்த பப்புக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட்டு இந்த ஆப்போசிட் கம்பெனியை சூஸ் பண்ணிச்சுன்னு தெரிலன்ற மாதிரி டயாங் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கான். இந்த பப்பு எதுக்கு சூஸ் பண்ணான், இதை சூஸ் பண்ணுறது வேறு ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கலாம். அது நல்லா பப்ளிக் சைடாக, இது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் சிட்டி சைடாச்சு, அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா. இல்லை புரியல எதுக்கு இந்த பப்பாக இருக்கும்ன்ட்டு அவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். பட் ஜிமின் அப்படிலாம் இல்லை. அவன் பாட்டுக்கு ஜாலியாக வந்துட்டுருக்கான். நல்லா இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு வேளை நம்ம ஓடிருப்போமோ, ஒரு வேளை அந்த ட்ரீம் இங்கே தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கற்பனையை போட்டுட்டு உட்காந்துருக்கான். ஸோ இப்படியே வந்து சேர்றாங்க. அந்த ஃபாரஸ்ட் வந்து அதோட என்ட்ரன்ஸ் வந்து இவங்க கார் நிப்பாட்டி இருக்கிறதுக்கும் ஆப்போசிட்டில் தான் அந்த என்ட்ரன்ஸ். ஸோ ஜிம்மன் இறங்குறான். இறங்கி பார்க்கும்போது அந்த என்ட்ரன்ஸ் அவன் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அவனுக்கு. அவன் அதே குறு 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 குறுன்ட்டு என்ன பார்த்துட்டு இருக்க. ஸோ அப்போ கரெக்டாக டயம் ஜிம்மன் போகலாமா, ஆ போகலாமா, அப்போ போகலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க. என்ன பார்க்குற, அங்கே யாராவது இருக்காங்களா, இல்லை பாஸ் நத்திங், சும்மா அந்த ஃபாரஸ்ட் பார்த்து ஆள் எப்போ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயாங் வந்து ஜிமினை கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு எங்கே அந்த சிஓ ஐ மீன் ஜேகே எங்கன்னு சொல்லு. தெரில பாஸ். வாட் தெரில ஜிம்மன், இருங்க பாஸ் நான் கேட்குறேன் அவங்க பிஏட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் அவங்க பிஏ கால் பண்ணுறான். ஹலோ காய், எஸ் காய் தான், ஜிம்மன் தானே, யா ஜிம்மன் உங்கள் பாஸ் ஆமாம் அந்த வேலை இருக்கான். வாட் அந்த வேலை இருக்காங்களா, ஹலோ சார் நாங்கள் வந்து 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஓ இல்லையே இப்போ தான் அந்த மாதிரி இருக்க, 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சுன்ற, என்ன தம்பி காதில் பூச்சுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு காய் ஒரு மாதிரி நிற்கலாம் கேட்குறான். அப்போது அச்சோ இங்கே பாருங்கள் எங்கள் பாஸ் ரொம்ப கோவக்காரர், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், உங்கள் பாஸ் எங்கே இருக்கார் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னா. உனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான் பார்த்தியா, எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் ட்ரிங்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம், அந்த பையன்கிட்ட போயிட்டு ஓடிபின்னு சொல்லு. வாட், பாஸை பார்க்கணுமா வேணாமா, ஓடிபின்னு போய் சொல்லு, புல்ஷட் அப்படின்ட்டு. ஸோ ஜிம்மன் என்ன பண்ணுறான், பாஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, டேய் 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 விட்டுட்டு எங்கடா போகிற, டேய் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நின்று முறைச்சி பார்த்துட்ருக்கான். அவன் வந்து அங்கேயே உட்காந்துட்டான். அங்கே ஒரு சீட் இருக்கும், அங்கே போய் உட்காந்துட்டான் கம்முனிவன், இவனா பண்ணட்டும் அப்படின்ட்டு. அந்த பக்கம் வந்து அவன் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் ட்ரிங்க்கு வேணுமா தம்பி அப்படின்ட்டு அந்த பையன் ஒரு மாதிரி நெக்கலாக கேட்குறான். அதுக்கு இவன் ஸோ என்ன கருமத்தை குடிச்சிருக்கானு நாறுது. ஓடிபி ஓடிபி அடிங் யாரை பார்த்து கேட்டாவது திட்டுற, இல்லை இல்லை உங்ககிட்ட வந்து ஓடிபின்னு சொல்ல சொன்னாங்க. ஓ ஓ ஓடிபி நீ தானா அது, சரி ஓகே
அங்கே ஒருத்த உட்காந்துருக்கான் பாரு. எங்க? ஆ என் மண்டையில். வாட்? டேய், அங்கே ஒருத்த உட்காந்துருக்கானா? ஆமாம், அந்த சீட்டில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு ஜேஒய்ஜே அப்படின்னு சொல்லு. வாட்? ஜேஒய்ஜே? அதுக்கு என்ன மீனிங்? போய் சொல்கிறா போடா, அதான் என்ன சொல்ல சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வர்றவன் பொருளாக என்ன கலாய்க்கிறீங்கடான்ற மாதிரி ஜிம்மின்னு போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், ஜேஒய்ஜே ஜேஒய்ஜே அப்படின்னா, இல்லைங்க அவங்கக்கிட்ட சொல்ல சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்ல, அவனை நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு கை காட்டுறான். ஓ ஓ ஜேஒய்ஜேவா? அந்த ரூமில் இருக்காங்க. வாட்? அந்த ரூம்லையா? ஆமாம், அதாவது அந்த ரூமுக்கு வெளியே வந்து ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த ரூம் அதாவது அவன் வந்து ஒரு ரூம் கை காமிச்சிருப்பான். ஸோ அந்த ரூம் கிட்ட போகிறான். அங்கே வந்து ஒரு லேடி நிற்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, யாஸ், ஜேஒய்ஜே, ஜேஒய்ஜே, யார் அமிச்சா? இல்லை அவங்க. ஓ அவங்களா? சரி ஓகே. அப்படியே ஸ்ட்ரைட் போயிட்டு லெஃப்ட் ஆர் ரைட்? இல்லை புரியல. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடு, அப்புறம் ரைட் எடு, ஓகேவா? அந்த இடம் வந்து, ஸோ அங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது, அதாவது 401, ஓகேவா? 401. ஸோ அந்த ரூமில் வந்து சேகே இருக்கார். ஓ ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டன் காய்க்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ ஹலோ ஹலோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தம்பி கண்டுபிடிச்ச? இல்லை அந்த ரூம் 401. ஓ கண்டுபிடிச்சிட்டியா? சரி ஓகே, கூப்பிட்டு வந்துடும் பாஸை. ஓகே, ரூட் சொன்னாங்களா? சொன்னாங்க. ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிட்டல, வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வச்சுட்டான். அப்போது கரெக்டாக சிமன் போயிட்டு தயாங்கிட்ட, பாஸ் போகலாமா? சிமன் வாட் த ஹெல் ஆர் கோயிங் அப்படின்னு சொல்ல, சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவன் எப்படியோ வந்து சமாதானம் பண்ணி தயங்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போவோம், டோரை நாக் பண்ணுறான் ஜிமன். அப்போது காய் தான் கம்மிங் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ண. ஸோ ஜிமன் உள்ள நுழையிறான். அதை நுழையவும் அந்த இடத்துல ஒரு பர்சன் திரும்பி உட்காந்துருக்காங்க. அவன் போயிட்டு, பாஸ் இவங்க தான் வந்து ஜேகே நினைக்கிறேன், அண்ட் அவங்களோட பிஏ இவங்க காய் அப்படின்னு சொல்ல, ஓ ஹாய், கிம் தயாங், ஸோ கிம் குரூப் ஆஃப் சிஓ. யா ஐ நோ, கிம் குரூப் ஆஃப், இல்லை கிம் குரூப் ஆஃப், ஐ உள்ளது பாஸ், கிம் குரூப் ஆஃப் சிஓ கிம் தேயாங், ரைட்? யா அஃப்கோர்ஸ் கிம் தயாங் தானா? அண்ட் ஜிமின், நோ பாக் ஜிமின், உங்கள் அசிஸ்டண்ட் பர்சனல் பிஏ? யா அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்கிறான். அப்போது காய், ஜான் இண்டஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அசிஸ்டண்ட் அண்ட் பர்சனல் பிஏ அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெத்தாக சொல்கிறான். ஸோ அந்த இடத்துக்கு ஜியான்னு கேட்கவும் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஏன்னு தெரில, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பார்த்துட்டே இருக்கான். அண்ட் தயாங் என்ன பண்ணுறான், ஏன் நீங்கள் தான் பேசுங்க, உங்கள் பாஸ் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி கேட்குறான். அப்போது யா பேபி அஃப்கோர்ஸ் பேசுவேனே, ஜான் சங்குக், ஜான் இண்டஸ்ட்ரி ஆஃப் சிஓ. நம்ம ஒரு நியூ டீல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப, அவ்வளோதான், ஜிமன் அட்டர் ஷாக். ஸோ ஓகேடா, நான் இதில் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய், லவ் யூ மூன்லைட்ஸ்.